சொல்லிச்சு. பொதுவாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாலஜிக் வீடியோஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த ப்ரோஜி சென்டர் வீடியோ, டி வீடியோலாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த வரிசையில் போகிற வீடியோ தான் வந்து இந்த ஸ்கூல் உருட்டுகள். ஸ்கூல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் படித்த பல பேர் பல விட்டு ஊட்டிருப்பாங்க. அந்த வீட்டு வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கும். மதிய சாப்பாட்டுக்கு நெய் பக்கத்தில் வந்து சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியாம நம்மளும் வந்து பச்சை பிள்ளைய நம்பி இருந்திருப்போம். பச்சை பிள்ளையா நம்ம சொல்ல நம்புறோம்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்து இஷ்டத்துக்கு உருட்டுவானுங்க. உருட்டு உருட்டு குடி உருட்டு உருட்டு காசா படமா உருட்டு நீ பாட்டு உருட்டுறா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா என் காது இது என்னடா உருட்டு அப்படின்ற மாதிரி நம்பி நின்றுப்போம். வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் இவன் சொன்னதா நீலு இதை கேட்டெல்லாம் நான் தான் ஃபூலு அப்படின்ட்டு எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ வந்து அப்படிப்பட்ட ஸ்கூல் உருட்டுகள் என்னென்ன அப்படின்றதா இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போறோம், பார்த்துருவோம். இந்த வீடியோ பல பேருக்கு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருக்கும். ஓகேவா, யாரும் நாஸ்டாலஜிக் ஃபீலிங் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்க. அடுத்து நாஸ்டாலஜிக் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே போகிற வருஷம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கிரியேட்டிவ் கந்தசாமி. மொதமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர ஃபேமஸான உருட்டு. அண்டர்டேக்கர் வந்து 7 உயிருக்கு தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் வந்து ஹெல்லில் வந்திருக்கான் தெரியுமா, அவன்ட்டா பயங்கரமா ஊட்டு வைங்க. இதெல்லாம் பெருமையா, கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இதுதான் காரணம் அப்படின்னா 10 ஸ்போர்ட்ஸ் தான். நம்ம ஊர்ல வந்து WWF டெலிகாஸ்ட் பண்ணது 10 ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த சேனல் இருக்காங்களான்னு தெரியல. சுக்குநூறு ஆவலல பல நூறு ஆயிருக்க 10 ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் is the 10 Sports Network. அதுல வந்து WWF வந்து உட்காந்து பார்த்துட்டு டேய் இது தெரியுமாடா, ரேமோஸ் தெரியுமாடா, இந்த ஸ்நாக் போடுறோம் பாக்குறியாடா அப்படின்ட்டுறான். அவன் வந்து WWF மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாடுங்க. இப்ப நானும் தீனாவும் எதிரிங்க நம்மள அடிக்க வந்தா எப்படி பிளாக் பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறோம். அதுல வந்து ஒரு கான்செப்ட் தான் வரும் போல இந்த மாதிரி அண்டர்டேக்கர் இந்த மாதிரி அப்படின்ட்டு அதை உண்மை நம்பிக்கிட்டு இந்த பாய் வந்து அவனுக்கு 7 உயிர்றா, அவனுக்கு வந்து ஜாட்ல உயிர் இருக்குடா, அவன் சாவே மாட்டான்டா, சாவ வந்துகிட்டு இருப்பான்டா அவன் அப்படின்ட்டு இவனுங்க பாட்டு கதையா அடிச்சு விட்டுருப்பாடுங்க. இது நம்பிட்டு இருந்திருப்பான் அந்த காலத்துல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏகப்பட்ட உருட்டுகள் இருக்கு. இதுல ஃபேமஸ் உருட்டு எதுனா வந்து அர்ஜுன் உருட்டு. என்ன இருக்கும் இப்பதான் ஆக்ஷன் கிங் வந்து சில படங்களை விழா நடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு படிக்கிறது இல்ல. முன்ன காலத்துல வந்து பயங்கர ஃபேமஸான ஹீரோ. நிறைய படம் வரும், எல்லா படமும் ஹிட் இருக்கு. கிரி தெரியுமா, கிரி 4 கால் சிங்கண்டா கிரி அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸா இருந்தாரு நம்ம ஆக்ஷன் கர்ஜி. ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஃபேமஸா இருப்பாங்க. இவரு பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் படம் தான் ஃபேமஸ். அதனால தான் ஆக்ஷன் கிங் பயங்கர பண்ண சண்டை போடுவாரு. ஆக்ஷன் கிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூல்ல என்ன ஊட்டுனாங்க அப்படின்னா, உனக்கு தெரியுமா அர்ஜுன் வந்து WWF போயிருக்காரு, அந்த எபிசோட் வந்து சண்டே வருது அப்படின்லாம் வந்து ஊட்டிட்டு இருந்தானுங்க. நானும் உட்காந்து எங்க வீட்டு டிவி கிடையாது, எங்க ஆயா வீட்டுக்கு நடந்தே போய் அங்க உட்காந்து பார்த்தா அப்படி ஒரு எபிசோடுமே வரல. என்ன வருது நானுங்க வரவே இல்லை அப்படின்ட்டு எனக்கு தான் ஆயிடுச்சு. எப்படின்னா ஸ்கூல்ல போய் பார்த்தா என்னடா வரல கேவலம் போட்டா அவனும் பேசுறானுங்க, ஆமாண்டா அர்ஜுன் வந்தாரா அது இன்னும் ஊறிட்டு இருக்கானுங்க. எனக்கா ஒருவேளை நம்ம இல்லைன்னு சொன்னா நம்மளும் தப்பா அடிச்சிருவாங்களோம். நானும் வந்து ஆமா 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 அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணிருக்கேன். ஒருவேளை நம்ம பார்த்து டிவில வரலையோ, இது டிவில சேனல் டிவில வரலையோ, ஒருவேளை பெரிய டிவி தான் வருமோ, கலர் டிவி தான் வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அது எல்லாமே உருட்டு ஆடிட்டு. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் சௌரியம் பேசுவோம், நாங்க படிச்சு விட்டுப்போமா இந்த அளவு ஊட்டு இருப்பானுங்க அந்த காலத்துல. இதெல்லாம் கேட்கும் போது இப்பதான் அப்படின்ட்டு செம்ம காண்ட் ஆகுது. அர்ஜுன் வேந்தாருடா அடுத்த முக்கியமான உருட்டு தான் விவேகானந்தர் உருட்டு. ஒரு மாதிரிதான் இருக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேவா. விவேகானந்தர் தெரிஞ்சிருக்கோம். விவேகானந்தர் பத்தினா வந்து அவர் சின்ன வயசுல இறந்து போயிருந்திருப்பாரு, தெரிஞ்சிருக்கும். எல்லா ஸ்கூலுமே விவேகானந்தர் போட்டோ ஓட்டி ஒட்டுவாங்க, அவரை பத்தி பேசுவாங்க. ஏதாவது ஸ்கூல்ல ஒரு போட்டோ கோட் கண்டிப்பா இருக்கும் எங்கேயாவது. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் வந்துட்டாரு, அதுக்கு முன்னாடி விவேகானந்தர் தான். தள்ளி உட்காரு. விவேகானந்தர் போட்டோ போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ஒரு இது ஃபேமஸ் ஆயிடுச்சு. விவேகானந்தர் ஏன் செத்தாரு தெரியுமா? மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு, பாவடாத மனுஷன். அவரு வந்து நாட்டை பத்தி முன்னேற்றம் நினைச்சேன்னு செத்து போயிட்டாரு பழகுது. இவனுங்க என்ன ஊட்டானுங்கன்னா அவர் வந்து பலூன் பஸ்டா இறந்துட்டாரு. செத்த பலூனே ஏட்டர் அதான் சொல்ல முடியாதுயா, கம்பீரியா பலூன் அது புரியவங்களுக்கு புரியும், அந்த காலத்து உருட்டு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். பலூன் பஸ்டா இறந்துட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டானுங்க. நான் வயசு வருமா யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ அப்படிதானோ அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு காலத்துல உட்காந்து பயந்துகிட்டு இருந்தேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் கூகுள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது
அதெல்லாம் உருட்டு அப்படின்ட்டு அவரு பாவமே அவரு சின்ன வயசுல மூளையில் நலம் செத்து போயிட்டாருன்னு தான் கூகுள போட்டு வச்சிருக்கானுங்க. இப்படி வந்து விட்டு நியாயமாடா இது. உண்மையே இந்த நான் நினைச்சேன் நம்ம ஸ்கூல்ல முன்ன விட்டுறானுங்க அப்படின்ட்டு பார்த்தா ஏகப்பட்ட ஸ்கூல்ல இந்த கதை ஓடி இருந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலு, சிபிஎஸ்சின்ட்டு எல்லா ஸ்கூலும் வீட்டு இருந்துருக்கு போலது. இந்த வீட்டை கண்டிப்பா பலவே கேட்டிருப்பீங்க. உங்க ஸ்கூல்ல வீட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதே மாதிரி இன்னொரு உருட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன உருட்டு அப்படின்னா வந்து ஈவில் டெட். அப்போ அது பயங்கரமான படம், அது பயங்கரமான ஹாரர் படம்ட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்தப்போ தான் ஈவில் டெட். இன்றைக்கி அதை காமெடி பண்ணுறது பல படம் வந்துருச்சு. ஒரு முன்னொரு காலத்தில் பயங்கர ஒரு ஹாரராக ஒரு பயங்கர திகிலான படம் தான் ஈவில் டெட். அப்போ வந்து ஊட்டிட்டுதானுங்க. நானா வந்து தெரியுமாடா இந்த படம் பார்த்து இப்போ செத்து போயிட்டாங்க தெரியுமா, இந்த படத்தை தனியாக உட்காந்து தேட்டரில் பார்த்தா 1,00,000 ரூபாய்க்கு மேலே கொடுப்பாங்கடா, நிறைய காசு கொடுப்பாங்களாண்டா தெரியுமாடா. இது வரைக்கும் யாருமே இந்த படம் தனியாக பார்க்கவே இல்லை, பார்த்து செத்து போயிட்டாங்க, போகிறதுக்குள்ள கையெழுத்து வாங்கிக்குவாங்க, உங்க சாவுக்கு காரணம் நீங்கதான் அப்படின்ட்டு அப்படின்லாம் வந்து டீட்டெயிலா ஊட்டிட்டு தானே ஒரு காலத்துல. என்னடா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கரமான படமா இது அப்படின்னா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு நாள் வீட்டில் வந்து டிசிடி பிளேயர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டாவே அந்த படம் பார்த்து கிடையாது, நானும் பார்த்து கிடையாது. இந்த படம் தனியா உட்காந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டா அந்த மரம் சீன் வரும். அந்த மரம் சீன் வரும்போது படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தள்ள ஒரு தட்டு தட்டி வெளியே போ அடுத்து தட்டி விட்டாங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா புரியுது நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. நான் நினைச்சேன் என்ன ஒரு கொடூரமான ஒரு போலதுக்கு அப்புறம் அதான் வச்சு விட்டாங்க போலகுது அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வலதுக்கு அப்பா தெரிஞ்சது அது கொடூரமான சம்பவம் இல்ல, வேற மாதிரி சம்பவம் அப்படின்ட்டு. அப்பதான் நான் ஒரு நாள் டியூஷன் பேசிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல ஈவில் படம் போடுறாங்கடா, படம் பயங்கரமான படம்டா அப்படின்ட்டு. அப்படியாடா தான் வந்து இந்த தடல் தட்டி அனுப்பப்பட்ட சம்பவங்கள் ஞாபகம் வந்தது. அவ சொன்னா பகல்ல போட்டா பசங்க பாப்பாங்க, நைட்ல போடுறாங்கடா, நைட்ல யாரு மூழ்ச்சிந்து பாக்குறாங்கன்னு பாக்கலாமா அப்படின்னு நாங்க பிளான் போட்டு இருந்தோம். வீட்லயே வந்தானா வந்து ஏடி கட் பண்ணி தான் போறோம் வீட்டுன்னு தெரியும். ஓகே, வீட்டுல வந்து பார்க்க சீனதுமே வரல, பல சீனதுமே வரல. உட்காந்து பார்க்கும்பொழுது வீட்டுல பார்த்து தூங்கிட்டாங்க. ஓகேவா, நான் மட்டும்தான். நான் ஒரு தைரியசாலியும் காட்டணுன்றதுக்காகவே நைட்டு ஃபுல்லா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப முழிச்சிருந்து படம் பார்த்து அந்த படத்தை ஈவில் படத்தை மாசா கெத்தா இது என்னடா ஃபுல்லா பாத்தியா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நமக்கு ஒரு கெத்து, கண்ணில் ஒரு கௌரவம், ஒரு திமுரு எல்லாம் வந்து அப்பதான் நம்ம கெத்தாயிட்டா அப்படின்ட்டு. ஆமாதான் உருட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 1,00,000 உருட்டு தான் நினைச்சிட்டு தான் உண்மையா கொடுத்தாங்க நினைச்சேன். பட் உண்மையில பார்த்தா விஷயம் நம்ம நடக்கவே இல்லையா. இது வந்து யாருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ இல்லையோ, இந்த ஒரு ரூமரை யூஸ் பண்ணது யாருன்னா வந்து மாயா படம் டீம். நம்ம நயன்தாரா நடிச்ச மாயா படம் வந்திருக்கும். அந்த படத்துல கான்செப்டே இந்த கான்செப்ட் தான். ஓகே, இது உருட்டி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதே மாதிரி என்ன பண்ண நம்ம ராம் கோபால் வருமா, யார் தெரியுமா, நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்கே தெரியுமா, அவரு என்ன பண்ணா 2014 அவர் ஒரு பேய் படம் எடுத்தாரு. அந்த பேய் படத்துக்கு யார் தனியா பாக்குறீங்களோ அவங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு தனியா வந்து பப்ளிசிட்டிலாம் பண்ணியிருந்தாரு அந்த படத்துக்கு. பட் அவ்வளவு பண்ணி இந்த படம் பேச போச்சான்னு தெரியல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வந்து எல்லாத்தையும் காரணம் இந்த 90s உருட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டை சுடி. சில பேர் சிங்கிளா இருக்கும், சில பேர் ரெண்டா இருக்கும். உதாரணம் ரெண்டு ரெட்டை சுடி எனக்கு. நான் இப்போ வந்து ரெட்டை சுடி தான் 2 பொண்டாட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்போ பார்த்தா ரெட்டை சுடி இருந்துச்சு. ரெட்டை சுடி தான் எனக்கு அப்படின்னும் போது எல்லாம் வந்து சூப்பர்ரா, கங்க்ராச்சுரா, 2 பொண்டாட்டி தான் உனக்கு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு வர காலத்துல நமக்கு அவருக்கு எத்துக்கும் அப்படியா அப்படின்ட்டு பண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். நல்ல வேலை இந்த ஷூட்டுக்கு பாடே கூட்டு வரல, கூட்டு வந்து அண்ணா ஆயிடுச்சிருக்கான். யோயிட்டர் யாரையா கவுத்துட்டு வா சன்னிதா, நீங்க பேசினா கேட்ட வந்துகிட்டு இருக்காங்க. யோயிட்டர் கவு திறக்காதீங்க, முடிய வையா. இதே மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். முன்னா வந்து இந்த மயிலருக்கு வந்து குட்டி படம், மயிலருக்கு வந்து நீங்க வந்து நோட் புக்கில் வச்சீங்கன்னா அது வந்து குட்டி படம் அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு. அப்புறம் வந்து ரப்பர் செய்யறது என்ன பண்ணா, சாதம் வெடிப்பாங்க தெரியுமா, சாதத்தை வெடிச்சா கஞ்சி தண்ணி வரும். அந்த கஞ்சி தண்ணி வந்து நல்லா போட்டு அடி அடிப்பார், கஞ்சியை போட்டு குத்தி அதை வந்து கஞ்சி வந்து அப்படியே கூழ் மாதிரி நல்லா வந்து இது பண்றாரு. ஓகேவா, அது வந்து உப்பு போட்டு குடிப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் விட்டுருவாங்க. அப்படியே விட்டாங்க அப்படின்னா நான் அப்படியே கட்டி ஆயிடும். கட்டியை வெட்டிங்க அப்படின்னா பார்க்க ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அதான் நான் அதை வச்சுன்னா ஸ்கூல்ல ஒரு விட்டானுங்க அப்படின்னா, ஒரு ரப்பர் எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா, நான் சொல்லித்தரேன் பாரு, பழைய தண்ணி இருக்குல்ல அது அப்படியே வைடா, காய்ஞ்சுனா வந்து ரப்பர் ஆயிடும்டா, அவர் ரப்பர் பிசினஸ் பண்ணலாம்டா அப்படின்லாம் வந்து ஸ்கூல்ல விட்டுவானுங்க பயங்கரமா. நானும் வந்து அவன் ரப்பர் தான் ஆகும் போல நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசியில் வரவே இல்லை. கையை விட்டா கொல ஆயிருது. அப்புறம் ரப்பரா யூஸ் பண்றது விட கம்மா யூஸ் பண்ணலாம். தப்பா போகுது. இவ்வளவு நேரம் நான் வந்து கஞ்சி பத்தி பேசுவேன் நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல.
அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர கடைசி ரப்பர் தயாரிக்கவே முடியல. அப்புறமா தெரிஞ்சது ரப்பர் தயாரிக்கிறது வேற, இது வந்து வேற அப்படின்ட்டு ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இதே மாதிரிதான் வந்து இந்த பேய் விஷயத்துல ஏகப்பட்ட ஒரு உருட்டுகள் இருக்கும் ஸ்கூல்ல. என்னன்னா மரத்துல ஆணி அடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மரத்துல பேய் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு படம் இருக்கு, சொல்றேன் என்னன்ட்டு. இந்த மரத்துல பேய் இருக்குதுடா இல்ல யாராதீங்கடா அப்படின்னு வாங்க. இந்த காலத்தை பசங்க செல்போனு இதுன்னு நினைட்டு இருக்கானுங்க. அந்த காலத்துல நிறைய மரம் இருக்கும், பெரிய பெரிய மரங்க இருக்கும். மரத்து மேல வச்சு விளையாட்டு கிடப்போம், மரத்து மேல மாங்காய் பறிப்போம். அதெல்லாம் ஒரு காலம். அருமையான காலம். இதெல்லாம் இந்த காலத்துக்கு குழந்தைங்க பண்ணிக்கலாம்னு தெரியல. அப்படி மரத்துல ஏறும் பொழுது மரத்துல ஆணி இருந்தா பாத்துட்டானுங்க முன்னா, ஐயோ அதுல பேய் இருக்குதுன்னு பயந்து ஓடுவாடுங்க. அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அது பேய்க்கு அடிக்கப்பட்ட ஆணி இல்ல, முந்திரி பக்கோட 5 ரூபாய் அப்படின்னு போர்டுல அடிச்சு ஆடி ஆடிட்டு. சாரி சார், இது ஏதோ புடையோட காடு, சி கடையோட போர்டு. ஆச்சு. இந்த மித்துக்கு மெயின் காரணம் என்னன்னா மைடியர் லிசான்னு ஒரு படம், அது ஒரு பேய் படம். அது படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு பேய் படம். எப்படி ஈவல் டெட் இங்கிலீஷ்லயோ தமிழ்ல வந்து மைடியர் லிசா நம்ம நிகழ்வு வச்சுருப்பாரு அந்த படத்துல பேய் பத்துல. அந்த படத்துல மாதிரி தான் பேய் எத்தனை வந்து பொம்மை வச்சு மரத்துல ஆடிப்பாங்க. அந்த சீனை பார்த்து போட்டு தான் இவங்க வந்து மரத்துல ஆடி இருந்தாலே பேய் இருக்குது அப்படின்ட்டு விட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல நல்லா பயந்துட்டு பேய் வந்துச்சு போல, பேய் எனக்கு பிடிச்சிச்சு போல, அவங்களும் நல்லா பயந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கொசுறு இதுவும் இருக்கும். என்ன பண்ணா வந்து கருணாக்கு, ஏன்னா கருணாக்கு இருந்துச்சுன்னா அவன் திட்டம் உண்மையாயிடும். கருணாக்கு பொக்குசு, இவனுக்கு பயங்கரமான கருணாக்கு, என்ன சாபம் விட்டாலும் அப்படியே பலிக்கும். திட்டினால அவன் எது சொன்னா உண்மையாடும் அப்படின்லாம் வந்து உருட்டுவானுங்க. அவங்ககிட்ட வச்சுக்காதடா, உன்ன கருணாக்கு இருக்குடா, அவன் திட்டு சொன்னா நம்ம உண்மையாயிருண்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப எனக்கு கருணாக்கெல்லாம் இல்ல, இப்ப கருணாக்கு தெரியுமா அவனுக்கு ஒரு கெத்து. ஓகேடா நம்ம சொல்லலாம் பயப்படுறானுங்க, நம்மளை பார்த்து பயப்படுறானுங்க அப்படின்னு கெதை சுத்திட்டு இருப்பானுங்க இந்த கருணாக்கு இருக்கிறவனுங்க. சில பேர் என்ன பண்ணுவானுங்க, இந்த நாக்குல புள்ளி கருப்பா புள்ளி இருக்கும், கொஞ்சம் புள்ளி இருக்கும், சரி பல்த்தையெல்லாம் வரும் கருப்பு புள்ளி. என் பல்ல பூரா பாரு ப்ளூவா இருக்கு பத்தியா, அதை காவச்சு உருட்டுவானுங்க. சண்டை போட்டுக்கிச்சு அவங்ககிட்ட, எனக்கு கருணாக்கு இருக்குது நான் ஏதாவது சொன்னா பொழிச்சிரும் அப்படின்னு மாட்டுவானுங்க. நம்மளே என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க, நம்ம நினைச்சுப்போம் நிஜமா கருணாக்கு போலன்ட்டு. அப்புறமா தெரிஞ்சிருக்கோம் அந்த பதேசி பார்த்தா பழு தைக்கல, அதான் கருப்பா இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி 2-3 வீட்டுகள்லாம் இருக்கும். எப்படின்னா வந்து மழை பெய்யும் போது வெயில் வச்சுதுன்னா நெருக்கி டாய்க்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கேஸ்ட், இன்டர் ரேஷியல்ன்ற மாதிரி இன்டர் ஸ்பீசிஸ் அப்படின்லாம் எழுதி போடுங்க. அந்த காலத்திலேயே காக்காக்கு கொள்ளரிக்கும், காக்காக்கு நாய்க்கும், நாய்க்கு நரிக்கும் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு ஊட்டி இருப்பானுங்க அந்த காலத்துல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்புறம் வந்து இது பேய்க்கும் பேய் கல்யாணம் எதுக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆனந்தா பேய்க்கும் பேய்க்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு வாங்க, அது எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி வீட்டுகள்லாம் இருக்கும். அப்புறம் முக்கியமான வீட்டு வந்து 2012 உலகம் அழியுது. இதுதான் வந்து 1ஆம் நம்பர் உருட்டு. எப்படின்னா நல்லா இருக்கு, எக்கனாமிக்ஸ் டீச்சர் எக்கனாமிக்ஸ் சொல்லிச்சு, நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஒருத்த கத்துறா, டீச்சர் நாளைக்கு உலகம் அழிச்சிடும் அப்படின்ட்டு. அது சம கடுமை கத்த வச்சிருச்சு. உலகம் அழியலடா பண்ணுவேன் கலாச்சிக்கிட்டு இருந்துச்சு. சோ வந்து நம்ம உலகம் அழிஞ்சிடும் போல, இன்னிட உலகம் அழிஞ்சிடும், முடிஞ்சலுக்கு அங்க எல்லா கேமே ஆடி முடிச்சிருப்போம், முடிச்சதுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டுருவோம் அப்படிலாம் தோடி இருக்கும். எது பார்த்தா ஒண்ணுமே ஆயிருக்காது. எனக்கு கடவுளாம் வந்துச்சு உலகம் அழிகிற மாதிரி, அது போல கனவு வந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. அது கரிச்சு என்னடா ஒண்ணுமே ஆகல அப்படின்ட்டு. அப்புறம் தெரிஞ்சது இது மிகப்பெரிய உலகமா உருட்டு அப்படின்ட்டு. ஏன்னா உருட்டு அப்படி. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் வீட்டுகள் நிறைய லைஃப்ல நடந்துருந்தது. நான் செல்ல நான் மறந்துட்டு இருப்பேன். ஓகே நிறைய வீட்டு இருந்துச்சு. உதான் சொன்னா அந்த நெஸ் வச்சிருந்தேன், சிப்போட மெரிய அது வச்சிருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், என் 2 இருந்துச்சு, ஒன்னு குத்தலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னொருத்தன் சொன்னான் என்கிட்டயும் ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போ வாங்குறவன் சொன்னான், எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்றவங்க கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னன்னு கேட்டா, இப்போ நான் வந்து நான் கேம் ஆடினே இருக்கிறேன், இப்பெல்லாம் அடிக்கடி கரண்ட் போகுது, 10 மணிக்கு கரண்ட் கட் பண்ணுவான், ஐடி கரண்ட் கட் பண்ணுவான், கரண்ட் வரது அதிசயமா இருக்கும். இப்பெல்லாம் கரண்ட் அடிக்கடி போகுது, திடீர்னு கேம் ஆடினே இருக்கிறேன், திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஆன் பண்ணாம விட்டு வருமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது, கேம் சேவே பண்ண முடியாது, அப்புறம் எங்க இருந்து வரலாம் முடியாது அப்படின்ட்டு. அந்த பக்கத்துல நான் வந்து சொன்னான், இந்துல வரும்டா, இந்துல வரும் அடிச்சு சொல்றான், அது எப்படி ஒரு வந்துடும் அப்படின்னா. நான் நினைச்சேன் ஓ ஆமா ஒரு இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் புரிஞ்சுது பிளேஸ்டேஷன் 5ல கூட அதுவே வராது அப்படின்ட்டு. அதாடே அவன் மட்டும் போய் கையில கிடைச்சா எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம். அந்த அளவுக்கு கடுப்பாகுது. இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த ஆஃப் ஆன் பண்ணா எந்த இதுலயுமே வராது. ஆனா ஒரு அடிச்சு சொன்னா அது நானும் நம்பிட்டு வரேன். அந்த காலத்துல உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு. நானாதான் பரவாயில்ல ஏதோ சரி வரல அப்படின்னு விட்டுலாம். தம்பி வாங்கலாம் தெரியுமா, அவன் நல்ல இப்ப அடிச்சு பார்த்தா இன்னும் கொடுவா இருக்குது. இல்ல காசோட வந்த எண்ணெய முட்டாள்றிய, காசே இல்லாத சேர்த்து ஒருத்தன் பண்ணி மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, எங்க போச்சு 100 ரூபா. அப்படி வாங்கினவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கானா தெரியல, பார்த்துட்டு இருந்தா என்ன சொல்லணும்னு தெரியல. மாப்பிள
யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. இவ்வளோ பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போ உன்னதான் ஏமாந்து டெக்ஸ்ட் வாங்கடி உன்னதான் சொல்றேன். ஓகே soldiers, இந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்கூல் வாழ்க்கையிலும் யாரோ வீட்டுகள் இருந்திருக்கும், என் வாழ்க்கையோட வீட்டுகள் இருக்கு. இப்போ அதெல்லாம் சொன்ன லென்த்தா போயினே இருக்கும். ஓகேவா, அது சுவாரஸ்யமா இருக்குமான்னு தெரியல, அதனால வந்து இதை முடிச்சுக்கிறேன். உங்க லைஃப்ல ஏற்பட்ட வீட்டு கதைகள் என்னென்ன, அது பவர் ரேஞ்ச் வீட்டுலாம் இருக்கும், நான் தாண்டா பவர் ரேஞ்ச் எல்லாம் ஊட்டுவானுங்க. ஓகேவா, அந்த மாதிரிலாம் வீட்டுகள் என்னென்ன அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் படிக்க வேடிக்கையா இருக்கும். அதை வீடியோ பார்த்து கமெண்ட் பாக்ஸ் போய் பாருங்க, பல பேர் உங்க வீட்டுக்கு எழுதி வச்சிருப்பாங்க, அதை படிக்க ஜாலியா இருக்கும். ஓகே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க, என் லைஃப்பில் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நாஸ்டாலஜிக் வீடியோ எது என்ன வேணும் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நானும் முடிஞ்சது வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே soldiers, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்றேன், பாய். Dinner